Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th 9th 11th ப்ளஸ் எத்திக்ஸ் 4 ஸ்டாண்டர்டில் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கவர் ஆகும். ஸோ 4 ஸ்டாண்டர்டையும் நான் வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 புக்கையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 50 பேஜ் கிட்ட வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக 10 பேஜுக்குள்ளே தான் கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேஜுக்கிட்ட தான் இருக்கும், 10 பேஜ் கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை படித்தாலே போதும், சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இதில் வந்து கவர் ஆயிரும். ஸோ நான் வந்து புக் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ 6th 9th 11th ப்ளஸ் எத்திக்ஸ் இந்த 4 புக்கில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகத்தை கட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி புக் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃப்பும் கீழே வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் புக்லேயும் ஒரு கிளான்ஸ் வந்து வாசித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கலாமா. டேரெக்டாக பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் வந்து என்ன டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இது பண்ணியிருக்கனால டேரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியுமோ புரியாதோ, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு புரியலாம் ஒவ்வொருத்தருக்கு புரியாது. அப்படின்றப்ப கொஞ்சம் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் போய் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கலாமா. ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது, சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ சிந்துவெளி நாகரிகம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நாகரிகன்ற வார்த்தையே எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லிருந்து தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. நாகரிகன்ற வார்த்தை எதுலேருந்து எடுத்திருக்காங்க, லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதுலேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் சரிங்களா. ஸோ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம். இதன் பொருள் என்னது, நகரம்ன்றது தான் இதோட பொருள் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உலகில் வந்து, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் மட்டுமல்ல, ஸோ உலகில் வந்து 4 தொன்மையான நாகரிகங்கள் வந்து இருக்குது சரிங்களா. உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான 4 தொன்மையான நாகரிகங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு நாகரிகம் என்னென்னா மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் பார்த்திங்கன்னா 3500 to 2000 கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் இருக்குது சரிங்களா. ஸோ கிமுனாலும் பொது ஆண்டுனாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதில் கிமுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே புரிஞ்சு படிங்க சரிங்களா. அடுத்த நாகரிகம் பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3300 to 1900. ஸோ இது வந்து என்னது, 3300 1900. ஸோ அடுத்த நாகரிகம் பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3100 to 1100 சரிங்களா. சீன நாகரிகம் பார்த்தீங்கன்னா 1700 to 1122. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம். ஸோ இந்த 4 நாகரிகங்களுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரை நாகரிகங்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. என்னது, நதிக்கரை நாகரிகங்கள். எதனால இது நதிக்கரை நாகரிகங்கள்னு சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நதிக்கரையில் தோன்றி வளர்ந்துருக்கும் சரிங்களா. ஸோ இந்த நாகரிகம்லாம் பார்த்திங்கன்னா நதிக்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஏன் நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வளமான மண், அந்த காரணங்கள் கொடுத்துருப்பாங்க 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ என்ன காரணம்னா வளமான மண் இருக்கும். ஸோ அந்த அங்கே இருக்க ஆற்று நீர் பார்த்திங்கன்னா குடிப்பதற்கும், ஸோ கால்நடைகள் பராமரிப்பதற்கும் அந்த நன்னீர் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக வந்து அது வந்து இருக்கும் சரிங்களா. அதனால பார்த்திங்கன்னா இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில் தான் தோன்றியிருக்கும். ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் இது வந்து கொடுக்கல, ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தோட கால வரையறை. ஸோ கால வரையறைன்னா என்னென்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட புவி எல்லை பார்த்திங்கன்னா எங்கன்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது. ஸோ காலப்பகுதி, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலப்பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் சரிங்களா. இதோட காலம் பார்த்திங்கன்னா என்னது, கிமு 3300 to 1900. ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3300 to 1900. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் வந்து தான் இந்த இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நாகரிகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சில நிறையா மெத்தட் இருக்குது.
ஸோ சிந்துவெளி நாகரிகம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, அதாவது கார்பன் 14 சொல்லுவாங்க சரிங்களா. அந்த முறை மூலம் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் சரிங்களா. இதோட பரப்பளவு எவ்வளோ 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா 1.3 மில்லியன் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். 13 லட்சம்னாலும் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னாலும் ஒன்று தான். ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நகரங்கள் பார்த்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள் இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 நகரங்கள் கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது என்னது 6 நகரங்கள் தான். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கையே ஃபாலோ பண்ணிக்குவோம் சரிங்களா. ஸோ கிராமங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் காலம், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகமும் பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் என்னது சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். சிந்து சமவெளி நாகரிகம்னாலும் ஹரப்பா நாகரிகன்றாலும் ஒன்று தான் சரிங்களா. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எதனால் சொல்கிறாங்கன்னா அப்படி, ஏன்னா சிந்துவெளியில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்னதுன்னா ஹரப்பா நாகரிகம் தான். அதனால ஹரப்பா நாகரிகத்தை சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஆரம்ப கால நிலை ஹரப்பா, முதிர்வு கால நிலை ஹரப்பா, பிந்தைய கால நிலை ஹரப்பான்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. ஸோ ஆரம்ப கால ஹரப்பாவோட ஆண்டை பாருங்கள். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3300 டு கிமு 2600 சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் வந்து 3300 டு 2600ன்னு கொடுத்துருக்கோம். அதே இது நீங்கள் போய் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா 3000 டு 2600ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷனில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் முதிர்வு நிலை ஹரப்பா பார்த்தீங்கன்னா கிமு 2600 டு கிமு 900. அடுத்து பிந்தைய காலநிலை ஹரப்பா பார்த்திங்கன்னா 1900 டு 1700 சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்த காலத்தை வந்து ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்தோட காலத்தை பார்த்திங்கன்னா சர்ஜான் மார்சல் எப்போனா 1921 பார்த்திங்கன்னா 3250 முதல் இது வந்து 2750 வரை இருக்கலாம்னு சொல்லி யார் சொல்கிறது, சர்ஜான் மார்சல் சொல்கிறாரு. ஸோ அதே இது போர் சர்வஸ் பார்த்திங்கன்னா 1956 இவர் என்ன சொல்கிறாருன்னா கிமு 2000 முதல் கிமு 1500 வரை இருக்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லி போர் சர்வஸ் சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து டிபி அகர்வால் என்ன சொல்கிறாருன்னா 1964 இது கிமு 2300 முதல் கிமு 1750 வரை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா தான். இதன் காரணமாக தான் என்னது ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கிறாங்க சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம். ஸோ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ மற்றும் பிற இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மூலம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிமு 3000 ஆண்டில் நன்கு வளர்ச்சியடைந்த நாகரிகம் இருந்ததுன்றதை நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா. நாகரிகம் என்ற வார்த்தை இதிலிருந்து எடுக்கப்பட்டது, பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தோட அமைவிடம் பாருங்கள். இந்தியாவின் வடமேற்கு மற்றும் பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்தது. ஸோ எங்கெங்கே பரவி இருக்கா, வடமேற்கு மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்குது சரிங்களா. இந்தியாவின் வடமேற்குலையும் பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் எங்கே சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பரவி இருக்குது. ஸோ இதோட அகழ்வாய்வு பாருங்கள். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லஸ் மேசன் என்பவர் எப்போ 1826 ஹரப்பாவில் வந்து தொல்பொருள் ஆய்வு வந்து மேற்கொள்கிறாரு. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் யாருன்னா சார்லஸ் மேசன் என்பவர் தனது நூலில் வந்து விவரிச்சிருக்காரு சரிங்களா. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் என்பவர் தான் தனது நூலில் வந்து விவரிச்சிருக்காரு. 1831 பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் என்பவர் அம்ரி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ என்னது, எந்த இடத்துல, அம்ரி என்ற இடத்துல அலெக்சாண்டர் பர்ன்ஸ் 1831 வந்து இவர் வந்து தொல்பொருள் ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்கார் சரிங்களா. ஸோ எந்த ஆண்டு யார் மேற்கொண்டாங்க, எந்த இடத்துல மேற்கொண்டாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பாருங்கள். இது வந்து புக்கில் அப்படியே பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதே எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இந்திய தொல்லியல் துறையோட
இந்திய தொல்லியல் துறை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்த தொல்லியல் துறை வந்து நிறுவப்பட்டிருக்கு. சரிங்களா. இதன் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லியிலே இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ பகுதிகளில் எப்போ அவர் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாருனா 1853, 1856, 1875 இந்த 3 ஆண்டுகளில் வந்து அவர் வந்து அகழாய்வு மேற்கொள்கிறாரு. 1856 பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் சிந்து நதிக்கரையின் கிளை நதியான சிந்து நதிக்கரையோட கிளை நதி என்னென்னா ராவி. சரிங்களா. ராவி நதிக்கரையில் லாகூரிலிருந்து முல்தானிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு வந்து அவங்க வந்து நிலத்தை தோண்டியிருக்கப்ப அங்கே பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் அதை வந்து அவங்க அதோட முக்கியத்துவத்தை உணராமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக கட்டிட வேலைக்காண்டி அதை வந்து போட்டாங்க. சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஹரப்பா இருந்ததுக்கான கொஞ்சம் சான்றுகள் வந்து அது மூலமாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது வந்து 6th புக்கில் இருக்கும். ஸோ 1920களில் பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்சல் என்பவர் ஹரப்பா பகுதிகளில் வந்து தொல்பொருள் ஆய்வு வந்து மேற்கொள்கிறார். எப்போ 1920. ஸோ ஹரப்பாவில் 1921 பார்த்தீங்கன்னா தயாராம் சஹானி என்பவர் அகழாய்வு மேற்கொள்கிறார். இப்போ 1921. அடுத்து மொஹஞ்சதாரோவில் பார்த்தீங்கன்னா 1922 ஆர்டி பானர்ஜி என்பவர் வந்து அகழாய்வு வந்து மேற்கொள்கிறார். சரிங்களா. எந்த வருஷம் யார் மேற்கொள்கிறாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ 1940களில் மோர்டிமர் வீலர் என்பவர் ஹரப்பா பகுதிகளில் தொல்பொருள் ஆய்வு வந்து மேற்கொள்கிறாரு. லோத்தலில் பார்த்தீங்கன்னா 1957 எஸ்ஆர் ராவ் என்பவர் அகழாய்வு வந்து மேற்கொள்கிறாரு. ஸோ இந்தியாவின் குஜராத்தில் உள்ள துறைமுகம் இது வந்து என்னதுன்னா லோத்தல் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குஜராத்தில் உள்ள துறைமுகம். ஸோ பாகிஸ்தான்லேயும் ஒரு குஜராத் இருக்குது. சரிங்களா. அதனால தான் இந்தியாவின் குஜராத் நகரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் பிபிலால். பிபிலால் என்பவர் காளிபங்கனில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்கிறார். ஸோ எந்தெந்த நகரங்களில் யார் ஆய்வு மேற்கொள்கிறாங்க, எந்த வருஷம் மேற்கொள்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அடுத்தடுத்து பாருங்கள் முக்கிய நகரங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு திட்டமிட்ட நகர அமைப்பு தான் என்னது இதோட முக்கிய நகரம். சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா அந்த திட்ட அமைப்பு நகர அமைப்பு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலில் கண்டறியப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹரப்பா தான். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா புதையுண்ட நகரம்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள மேற்கு பஞ்சாபில் ராவி நதிக்கரையில் இது வந்து அமைந்துள்ளது. ஸோ ஹரப்பா எங்கே அமைஞ்சுள்ளதுன்னு கேட்பாங்க. பாகிஸ்தானில் உள்ள மேற்கு பஞ்சாபில் ராவி நதிக்கரையில் இது வந்து அமைஞ்சிருக்குது. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஸோ இது எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு? பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் மொஹஞ்சதாரோ அமைந்துள்ளது. சரிங்களா. எது எந்தெந்த நதிக்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரிய நகரம் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ. சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே பெரிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இது 200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா இறந்தவர்களின் மேடு அல்லது இறந்தவர்களின் நகரம். ஹரப்பாவுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோவுக்கு இறந்தவர்களின் மேடு அல்லது இறந்தவர்களின் நகரம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், லோத்தல் பார்த்திங்கன்னா ஒரு துறைமுக நகரம். இது குஜராத்தின் போக்வா நதிக்கரையில் உள்ளது. எங்கே? இது குஜராத்தின் போக்வா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ காளிபங்கன் ராஜஸ்தானின் ஹாக்கர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. காளிபங்கன் எங்கே அமைஞ்சிருக்கு? காகர் நதிக்கரையில் வந்து காளிபங்கன் அமைஞ்சிருக்கு. தோளவீரா நகரத்தை கண்டறிந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசி மற்றும் பிஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தோளவீரா நகரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. ஸோ மெஹர்கர் பார்த்திங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு பேர் என்னன்னு தான் பார்த்திங்கன்னா மெஹர்கர். சரிங்களா. மெஹர்கர்னால் என்னது? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் மெஹர்கர். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இது வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ மெஹர்கர் எங்கே இருக்குது? பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஹர்கர். சரிங்களா.
ஸோ தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதுக்கான சான்று வந்து இங்கே கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே, ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நாகரிகத்தின் பரப்பளவு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் டிஎன்பிசியில் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 6th புக்கில் இருக்குது. மேற்கில் பார்த்திங்கன்னா அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கில் பார்த்திங்கன்னா பலுச்சிஸ்தான் கடற்கரை, பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் பார்த்திங்கன்னா காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. வடகிழக்கில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வரை பரவி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படின்னா மேற்கே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜன் டோர் வரை பரவி இருக்கான். ஸோ வடக்கு பார்த்திங்கன்னா சோர்ட்டுகை, அதாவது சோர்ட்டுகைனா என்னதுன்னா ஆப்கானிஸ்தான், கிழக்கே பார்த்திங்கன்னா ஆலம்கிர்பூர் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தரப்பிரதேசம். இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம்ன்றது இந்தியாவில் இருக்குது. சரிங்களா? தெற்கே டைமாபாத் வந்து மகாராஷ்டிரா, ஸோ இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஆகிய இடங்களில் வந்து இது வந்து எல்லைகளாக கொண்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நகரங்கள் அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஸ்டின். சரிங்களா? இந்த இது வந்து ரொம்ப 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 முக்கியம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா 2 to 3 கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து 2 to 3 கொஸ்டின் வருது. ஒரு 6 பேஜை படித்து நீங்கள் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும். சரிங்களா? மெமரி ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், ஹரப்பா பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், மேற்கு பஞ்சாப், மான்கோமாரி, ராவி நதிக்கரையில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் லர்கானா சிந்து நதிக்கரையில் இருக்குது. கோட்டஜி பார்த்திங்கன்னா சிந்து மாகாணத்தில் இருக்குது. காளிபங்கன் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் பார்த்திங்கன்னா குஜராத்து, தோலவிராவும் பார்த்திங்கன்னா குஜராத்து, ஷர்கோட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஷர்கோட்டா ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷர்கோட்டா பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்கும். ஆலம்கிர்பூர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும். ரூபர் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்கும். பனாவலி ஹரியானா. ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப முக்கியம். எந்தெந்த நகரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் நகர அமைப்பு. ஸோ நகர அமைப்பு பார்த்திங்கன்னா நகரங்களை பொதுவாக 2 அமைப்புகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேல்பகுதியில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கோட்டையில் இருக்கும். சரிங்களா? மேல்பகுதி கோட்டையில் இருக்கும். அதுக்கு சிட்டாடல்ன்ற பேர் இருக்குது. சரிங்களா? மேல்பகுதின்ற கோட்டை பகுதிக்கு என்னது சிட்டாடல்ன்ற பேர். அங்கே பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நிர்வாகம் பண்ணுறவங்க தான் அந்த மேல் பகுதியில் இருப்பாங்க. ஸோ களிமண் குன்றுகள் மீது வசதி மிக்கவர்கள் வணிகர்கள் அங்கே வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தாழ் பகுதி, அதாவது கோட்டையின் கீழ்ப்பகுதி தான் என்னது தாழ் பகுதின்னு சொல்லுவோம், அல்லது லோயர் டவுனுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள் வாழ்ந்திருக்கலாம். நகரங்களில் உள்ள தெருக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா நேராக அகலமாக திட்டமிட்டு வந்து கட்டியிருக்காங்க. தெருக்கள் பார்த்திங்கன்னா ஒன்றையொன்று வெட்டும் செங்குத்தாக ஒன்றையொன்று செங்குத்தாக வெட்டி கொள்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கூற்று காரணத்தில் கொடுத்து கேட்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு யோசிக்கக்கூடாது, கூற்று காரணமில் கொடுத்து கேட்பாங்க. தெருக்கள் பார்த்திங்கன்னா முனைகளில் வளைவாக அமைக்கப்பட்டுள்ளது. தெருக்கள் பார்த்திங்கன்னா தெருக்கள் அமைப்பு சட்டக அமைப்பை போன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுமே சுட்ட செங்கற்களால் சுண்ணாம்பு சாந்து கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? 1 அடுக்கு மற்றும் 2 அடுக்கு வீடுகளும் மேலடுக்கிற்கு செல்ல படிகளும் வந்து இங்கே வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பல அறைகள் கொண்டதாகவும் வீடுகள் வந்து இருக்குது. வீட்டின் முன்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றம் அமைச்சிருக்காங்க. பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது, குளியலறை இருக்குது. ஸோ கழிவுநீர் எப்படின்னா கழிவுநீர் வச்சுருக்காங்க. சரிங்களா? பாத்ரூம் வச்சு அந்த கழிவுநீர் பார்த்திங்கன்னா வெளியேறதுக்கு ஒரு குழாய் மூலம் அமைச்சு அது வந்து தெருக்கல்ல உள்ள கால்வாய் நீரோடு வந்து விடப்படுது. சரிங்களா? ஸோ அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளான் பண்ணி நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
பெருங்குளியல் குளம். ஸோ பெருங்குளியல் குளம் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ பெருங்குளியல் குளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இது கேட்பாங்க, பெருங்குளியல் குளம் எந்த நகரங்களில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. மொஹஞ்சதாரோவில் தான் பெருங்குளியல் குளம்ன்ற ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 8 அடி ஆழமும் 23 அடி அகலமும் 39 அடி கொண்ட செவ்வக வடிவில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த அடி வந்து ரொம்ப முக்கியம், மென்ஷன் பண்ணி சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்குளியல் குளம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் பாதை கொண்டதாக உள்ளது. 4 பக்கமும் நடைபாதையும் உள்ளது. சரிங்களா, 4 பக்கமும் படிக்கட்டுகள் உள்ளது. உடைமாற்றும் அறையும் அங்கே இருக்குது. அருகில் வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குதா. அந்த கிணத்துல குழாய் மூலம் வந்து பெருங்குளத்திற்கு வந்து தண்ணீர் வந்து கொண்டு செல்லவும் வெளியேற்றவும் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா தானிய கிடங்குகள். ஸோ ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா 6 தானிய கிடங்குகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்னது, ஹரப்பாவில் 6 தானிய கிடங்குகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கு கோதுமை, பார்லி வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். தானிய கிடங்குல என்ன சேமித்து வச்சுருக்காங்களா, கோதுமையும் பார்லியும். ஸோ மொஹஞ்சதாரோவில் 2 பெரிய தானிய களஞ்சியங்கள் உள்ளது. சரிங்களா, ஹரப்பாவில் 6 தானிய கிடங்குகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் 2 பெரிய தானியங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகி கற்கியில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ராகி கற்கி எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஸோ ஒரு பெரிய தானிய கிடங்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம், ராகி கற்கி எந்த மாநிலத்தை சேர்ந்தது, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தானிய கிடங்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்கூட்டாரங்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா 20 தூண்கள் 4 வரிசைகள் அமைய பெற்ற கூட்டாரங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ கப்பல் கட்டும் தளம், அதாவது லோத்தலில் பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்கே லோத்தலில். ஸோ கப்பல் கட்டும் தளம்னாலே லோத்தல் வந்துடணும், பெருங்கூட்டாரங்குனாலே மொஹஞ்சதாரோ வந்துடணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தானிய கிடங்குகள் பார்த்திங்கன்னா ஹரப்பாவில் 6, மொஹஞ்சதாரோவில் வந்து 2 பெரியதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பெருங்குளியல் குளம்னாலே என்னது, மொஹஞ்சதாரோ வந்துடணும். சரிங்களா, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம், சிந்து சமவெளி மக்களோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி மக்களில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வேளாண்மை மற்றும் வணிகம் சார்ந்ததாக தான் இருந்திருக்கு. அவங்களோட பொருளாதாரம் எதில் இருந்திருக்கு, வேளாண்மையிலையும் வணிகம் சார்ந்து தான் அவங்களோட பொருளாதாரம் வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோதுமை, பார்லி, திணை, அவரை, பருத்தி. ஸோ இதைத்தான் என்னது அவங்க வந்து பயிரிட்டிருக்காங்க. என்னது, கோதுமை, பார்லி, திணை, அவரை, பருத்தி. லோத்தல் நகரம் சிந்துவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. எனது சிந்துவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது, லோத்தல். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, பருத்தி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை பயிர் செய்யும் இரு பயிரிடல் முறையும் அங்கே வந்து மேற்கொண்டிருக்காங்களாம். ஸோ என்னது, இரு பயிரிடல் முறை. சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதம் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். உழவுக்கு கலப்பையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரிங்களா, ஸோ அது வந்து நம்ம படிக்கும் போதே ஒரு கற்பனை நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு கதை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து மெமரியில் நின்றுடும். சரிங்களா, நீர்ப்பாசனம் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. ஆறுகளில் இருந்து கால்வாய் வெட்டி நீர்ப்பாசனம் வந்து செஞ்சுருக்காங்க. கிணற்று பாசனம் இருந்ததற்கான சான்றுகளும் என்னது அங்கே வந்து இருந்திருக்கு. தானியங்களை பார்த்திங்கன்னா தானிய கிடங்குகளில் பார்த்திங்கன்னா சேமித்து வச்சுருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் பார்த்திங்கன்னா வேளாண்மையில் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கா, காளிபங்கனில் கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா உழுத வயல்கள். சரிங்களா, உழுத வயல்கள் இருந்ததற்கான சான்றுகள் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கு. கால்நடை வளர்த்தல், ஆடு, மாடு, கோழி போன்றவை வந்து இங்கே வந்து வளர்க்கப்பட்டிருக்கு. ஸோ மாடுகள் பார்த்திங்கன்னா என்னது, செபு என்று, என்னது ஹரப்பாவில் பார்த்திங்கன்னா மாடுகள் செபு என்று அழைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, செபு மாடுகள் ரொம்ப முக்கியம், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ செபு என்று அழைக்கப்பட்டிருக்கு. பன்றி, யானை, எருமை போன்றவற்றை வந்து பயன்படுத்தியிருக்கணும். குதிரையை பற்றி மட்டும் அவங்களுக்கு வந்து தெரியலை. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எதுன்னு கேட்கலாம், குதிரை. சரிங்களா, இவங்க வந்து வெண்கலத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இறைச்சி, மீன் போன்றவற்றை உணவுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒட்டகத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நாணயங்கள் கிடையாது. ஸோ பண்டமாற்று நடைமுறையில் நடைபெற்றுள்ளது. எடையை அளவிட படிக்கற்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படிக்கற்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா கனசதுர வடிவகத்தில் இருக்கும். சரிங்களா, எப்படி இருக்கும், கனசதுர வடிவகத்தில் இருக்கும். இதன் அளவுகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா 1:2:4:8:16:32 என 2 மடங்கு முறையை வந்து இவங்க வந்து பின்படுத்தியிருக்காங்க. இவங்களோட அதாவது 1 என்பது பார்த்திங்கன்னா 13.63 கிராம் எடையை வந்து கொண்டிருக்கான். சரிங்களா, அவங்களோட 1 என்பது பார்த்திங்கன்னா 1ஆன அளவானது 13.63 கிராம் எடை. சரிங்களா, ஸோ இதோட நீளம் பார்த்திங்கன்னா
1.75 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருந்திருக்கு. ஒரு நீளம்ன்றது சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு நீளம்ன்றது நம்மளோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. ஸோ தந்தத்திலான அளவீடுகளையும் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவுகளையும் அளக்கக்கூடிய அளவிற்கு எடைக்கற்களையும் அளவீடுகளையும் கொண்டவர்களாக வந்து இவங்க வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வணிகம். ஸோ கப்பல் மூலமாக ஏற்றுமதி வந்து நடைபெற்றிருக்குது. லோத்தல் துறைமுகத்திலிருந்து எந்தெந்த ஊருன்னு பாருங்கள், இது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓமன், கத்தார், சிரியா, ஈரான், ஈராக். ஸோ இந்த நாடுகளுக்கெல்லாம் இவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஓமனில் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த ஜாடி ஒன்று வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மெசபடோமியா மற்றும் சுமேரிய நாகரிகங்களுடன் இது வந்து வணிக தொடர்பு இருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கப்பல் மூலம் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. செம்பு, தங்கம், பருத்தி, அணிகலன்கள், டெரகோட்டா, மண்பாண்டங்கள், கார்னிலியன் மணிகள், எடைக்கற்கள், முத்திரைகள் போன்றவை வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கோ நோட் பண்ணிக்கோங்க. நிக்கல் பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்றுமதி செய்யப்பட்டது என்னது, இறக்குமதி செய்யப்பட்டது தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க. நிக்கல் பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்த அக்காடிய பேரரசின் மன்னரான நாரம்சின் நாரம்சின். சரிங்களா? நாரம்சின் எழுதிய குறிப்பில் மெலுகா என்ற பகுதியில் வந்து என்னது சிந்து சமவெளியை சேர்ந்த மெலுகான்ற பகுதி இங்கே கருப்பு சிவப்பு அணிகலன் வாங்கியதாக இவர் வந்து குறிப்பிட்டிருக்கார். அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சின்ற மன்னர் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளியில் மெலுகான்ற பகுதியில் அணிகலன், அந்த அணிகலன் என்ன நிறம், கருப்பு சிவப்பு அணிகலன் வாங்கியதாக அவர் வந்து குறிப்பு எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு சிந்துவெளி நாகரிகத்தின் வணிக தொடர்புகளை பற்றி கூறுகிறது. என்னது? சிந்துவெளி நாகரிகத்தின் வணிக தொடர்புகளை பற்றி கூறும் கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், உலோகங்கள். ஸோ சிந்து சமவெளி நாகரிக மக்கள் செம்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சின்னது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து செம்பையும் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத உலோகம்னா அது இரும்பு. சரிங்களா? பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற பகுதியில் இருந்து கிடைத்த படிக்கற்களை ரோரி செட் பயன்படுத்தி கத்தி போன்ற ஆயுதங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ உங்கள் கத்தி போன்ற ஆயுதங்கள் செய்ய என்ன வகை பிளேடுகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னா ரோரி செட். சரிங்களா? இது ஒரு வகையான பிளேடு மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா அம்பு, ஈட்டி போன்றவற்றை செம்பை பயன்படுத்தி செய்தனர். ஸோ அம்பு, ஈட்டியெல்லாம் எதை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்களா? செம்பை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்களாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கார்னிலியன் மணிகள் தயாரிக்கக்கூடிய இடமாக எது இருக்குதுன்னா லோத்தல். ஸோ கார்னிலியன் எங்கே தயாரிச்சிருக்காங்க? லோத்தலில் தயாரிச்சிருக்காங்க. சங்கு பொருட்கள் பார்த்திங்கன்னா நாகேஸ்வர், பாலக்கோட் பகுதிகளில் தயார் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கார்னிலியன் மணிகள் எங்கே தயாரிச்சிருக்காங்கன்னா லோத்தலில். சங்கு பொருட்கள் பார்த்திங்கன்னா நாகேஸ்வர், பாலக்கோட்டில் தயாரிச்சிருப்பாங்க. வைடூரியம் பார்த்திங்கன்னா ஷார்ட்டுகை பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுண்ணாம்புகள் பார்த்திங்கன்னா தெற்கு ராஜஸ்தானில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு முக்கியமான செம்பு உற்பத்தி தலமாக எது இருக்குன்னா கேத்ரி. சரிங்களா? இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடை அணிகலன்கள். ஸோ ஆடை அணிகலன் பார்த்திங்கன்னா பருத்தி, கம்பளி, பட்டு ஆடைகளை வந்து இவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க. என்னது? பருத்தி, கம்பளி, பட்டு ஆடைகளை வந்து இவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி, காலணி போன்ற அணிகலன்களையும் இவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து முத்திரைகள். ஹரப்பாவில் கிடைத்த மகாயோகி அல்லது பசுபதி முத்திரை. ஸோ ஹரப்பாவில் என்ன முத்திரை கிடச்சிச்சா? மகாயோகி அல்லது பசுபதி முத்திரை. இது 3 முகம் கொண்ட யோக நிலையில் உள்ள அமைப்பை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வலதுபுறம் யானை, புலி, இடதுபுறம் காண்டாமிருகம், எருதினுடைய உருவம் வந்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? வலதுபுறம் பார்த்திங்கன்னா அந்த முத்திரையில் பார்த்திங்கன்னா வலதுபுறம் யானையும் புலியும், இடதுபுறம் பார்த்திங்கன்னா காண்டாமிருகமும், எருதினுடைய உருவமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாதத்தில் பார்த்திங்கன்னா 2 மான் உருவம் இருக்குதான். ஸோ காளை, எருமை, புலி, ஆடு, யானை, காண்டாமிருகம் போன்ற முத்திரைகள் வந்து இங்கே வந்து கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிலைகள். மொஹஞ்சதாரோவில் செம்பிலானால நடனமாடும் மங்கை சிலை வந்து கிடைக்கப்பட்டிருக்குதா. என்னது? மொஹஞ்சதாரோவில் செம்பிலானான நடனமாடும் மங்கை சிலை வந்து இருக்குது. மொஹஞ்சதாரோவில் சுண்ணாம்பு கல் மார்பளவு சிலை வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் மதகுரு அல்லது மொஹஞ்சதாரோ நகரத்தின் தலைவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மதகுரு சிலை வந்து எங்கே கிடைக்கப்பட்டிருக்கா? மொஹஞ்சதாரோவில். அடுத்து பாருங்கள், சுடுமண் சிற்பங்கள். சுடுமண் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. சுடுமண் சிற்பங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா டெரகோட்டா. சுட்ட களிமண்ணினால் ஆன சிற்பங்கள் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கான். குரங்கு, நாய், ஆடு, எருது, அணில், மாட்டு வண்டி,
பறவைகள், ஆண் பெண் உருவங்கள், மீன், மயில் போன்றவற்றின் சிற்பங்கள் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்குதான். சரிங்களா? ஸோ பகடைக்காய்களும் இங்கே வந்து கிடச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்புகள். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தில் சிறப்புகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா செம்பு கற்காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிந்துவெளி சமவெளி மக்களின் எழுத்து பார்த்திங்கன்னா சித்திர வடிவ எழுத்து முறையை வந்து சார்ந்து இருந்ததாம். சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா குதிரை. ஸோ தெரியாத உலோகம் எதுன்னு பார்த்திங்கன்னா இரும்பு. ஸோ சிந்துவெளி மக்கள் முதல்ல என்ன பயிரிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா பருத்தி. சரிங்களே, உலகிலேயே சிந்து சமவெளி மக்கள் தான் பருத்தியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி மக்கள் கோதுமை, பார்லி, கடலை போன்றவற்றையும் பயிரிட்டிருக்காங்க. சரிங்களா? சிந்து சமவெளி மக்கள் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை வந்து உடுத்தியிருக்காங்க. பலவிதமான முத்திரைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. வியாபார தொடர்பு கொண்டிருந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியா, எகிப்து, சீனா. ஸோ சிந்துவெளி மக்கள் பசுபதி என்ற சிவனையும் சக்தி என்ற பெண் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களின் சமயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமய சின்னம் பார்த்தீங்கன்னா அரசமரம். சரிங்களா? சிந்து சமவெளி மக்களின் சமய சின்னம் அரசமரம். ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சுடுமண் கதை. சரிங்களா? சுடுமண் சுதை, அதாவது டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கலை கட்டடம் கட்டுவதற்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது என்னது, சுடுமண் சிலையை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, கட்டடம் கட்டுவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆட்சின், அதாவது அவ்வளோதான், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகமே முடிஞ்சு கம்ப்ளீட்டாக. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆற்றின் கரையில் இருந்தனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அழிஞ்சிருக்கலாம். இல்லை சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல், இந்த காரணத்தினால சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து புக் பேக்கில் அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் இதிலேருந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கிசா பிரமிடு. ஸோ கிசா பிரமிடு பார்த்தீங்கன்னா கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது தான் இந்த கிசா பிரமிடு. அடுத்து ஜிஹுராட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெசபடோமியா, சுமேரியர் காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது தான் இது. அடுத்து அபு சிம்பிள் பார்த்திங்கன்னா எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் தான் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அபு சிம்பிள். சரிங்களா? எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? ஸோ புக்கில் பார்க்க உங்களுக்கு அத்தனை ஸ்டாண்டர்டு கவர் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 3 4 5 6 பேஜ் தான் இருக்குது. சரிங்களா? 50 பேஜை வெறும் 6 பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ 6 பேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரன்றது புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு 1 ஹவர் கூட ஆகுண்டு வைங்க. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? போதும், குரூப் 4க்கு இந்த அளவுக்கு நீங்கள் படித்தா போதும். மேக்ஸிமம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு மிஸ் ஆன கொஸ்டின் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதில் படித்த பாயிண்ட்ஸு எல்லாம் கொஞ்சம் அதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதில் வந்துருமா? ஸோ அப்போ இதிலேருந்து கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது 2 கொஸ்டினுமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். சரிங்களா? நம்ம மீதி என்ன இருக்குது, நம்ம ஐயனம், பாலிட்டி இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன். நீங்களும் தொடர்ந்து என் கூடயே தொடர்ந்து படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரா TNPSC அகாடமி.